Good morning students. Today we will see the Geography Unit 2 Weather and Climate. Weather introduction. Weather na enadhu வெப்பநிலை and காலநிலை அப்படிங்கிறது தான் இந்த lesson. Introduction. Climate is one of the basic elements in the natural environment. First for climate is one of the basic element in the natural environment. It affects landforms, soil types, fauna and flora. It affects landforms, soil types, fauna and flora. Okay va? Climate and the weather and climate la introduction enna sollirukanga. Climate is one of the basic element of the natural environment. It affects edha affect pannom landforms, soil type, fauna and flora. அப்படிங்கிறத எப்படி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னு பாரு. இன் ஏ ஸ்மால் வில்லேஜ் இன் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு வச்சுக்கோ, தமிழ்நாடு. இந்த மந்த் ஆஃப் மே, ஓகேவா, மந்த் ஆஃப் மே, யுக்தா என்ஜாய் ஹர் வெக்கேஷன் வித் ஹர் பிரதர் அண்ட் ஃபேமிலி. அந்த யுக்தாங்கிற கேர்ளு தர்மபுரிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பிரதரோட அவங்க வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சி ஆல்வேஸ் வியர் காட்டன் க்ளோத்ஸ். மே மந்த்ல என்ன ட்ரெஸ் க்ளோத் பண்றாங்க, வியர் பண்றாங்க, காட்டன் க்ளோத்ஸ். ஹிஸ் மதர் மேக்ஸ் ஃபுட் லைக் porridge, buttermilk, lemonade, watermelon. இந்த மாதிரி ஃபுட்டை வந்து எங்க அம்மா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. which is suit to summer. அவங்களுக்கு எப்படி இருக்குது, சம்மருக்கு ஏத்த ஃபுட்டா இருக்குது, சூட்டான ஃபுட்டா இருக்குது. அட் த சேம் டைம் அதே மே மந்த் தியாங்கிற கேர்ள் எங்க இருக்கா, who lives in ஆக்லாண்ட், அதாவது நியூசிலாண்ட்ல ஒரு பிளேஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கா வித் ஹர் ஃபாதர் அண்ட் மதரோட. ஹி வியர் ஃப்ளீஸ் ஜாக்கெட். என்ன ட்ரெஸ் போடுறாங்க, ஃப்ளீஸ் ஜாக்கெட், ஜீன்ஸ், க்ளோவ்ஸ் அண்ட் சாக்ஸ். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து அவங்க வியர் பண்றாங்க. ஹியர் மதர் மேக்ஸ் நாட் ஹாட் ஃபுட் லைக். அவங்க மதர் எப்படி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்றாங்க, ஹாட்டான ஃபுட்டு. எப்படி அப்படின்னா சாண்ட்விச், சால்மன், ஓட் மீல்ஸ், சூப் எக்ஸெட்ரா. சூப்பு இந்த மாதிரி சூடான ஃபுட்டியாக வந்து அவங்க அம்மா சமைச்சு கொடுக்குறாங்க. யுக்தா செலிப்ரேட்ஸ் கிறிஸ்மஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் இன் வின்டர். யுக்தா வந்து வின்டர் அப்போ கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதே வந்து கிறிஸ்மஸை தியா வந்து சம்மர் பீரியடில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா வெதர் கண்டிஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கிளைமேட்டு வெதர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரே ஃபெஸ்டிவல் தான், ஆனால் அவங்க டிஃப்ரெண்ட் ஹெமிஸ்பியர்லேருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த லெசனில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதாவது யுக்தா அண்ட் தியா ஸ்டே இன் டூ டிஃப்ரெண்ட் ஹெமிஸ்பியர். ஓகேவா, அந்த 2 டிஃப்ரெண்ட் ஹெமிஸ்பியரில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அது. ஹாவ் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் லைஃப். திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இன் வெதர் கண்டிஷன் ஆஃப் தோஸ் பிளேஸ். வெதர் கண்டிஷன் ஒவ்வொரு பிளேஸ்ல எப்படி மாறுபட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. வெதர் அண்ட் கிளைமேட் இன்ஃப்ளூயன்ஸ் மேன் ஆக்டிவிட்டிஸ். அதாவது வெதரும் கிளைமேட்டும் ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அவங்க அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்க வியர் பண்ற ட்ரெஸ்ஸு, அவங்க வாழ்ற வாழ்க்கை முறை, அவங்க ஒர்க் பண்ற ஒர்க்கை வரைக்கும் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஃபார்மிங், சைலிங், ஃபிஷிங், மாடர்ன் டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே வந்து மாறுபட்டு காணப்படும் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லியிருக்காங்க. அடுத்துதான் வெதர். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம், வெதர் அப்படிங்கிறது. வெதர் இஸ் த டே டு டே கண்டிஷன். அதாவது டே டு டே கண்டிஷன் அப்படிங்கிறாங்க. இது இப்போ வந்து காலையில மழை வர மாதிரியே இருக்காது, வெயில் வரும். அது வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்துறதா இருக்கும். திடீர்னு என்னன்னு சொல்லுவாங்க, கிரிக்கெட் மேட்ச் போஸ்ட்பாண்ட் டியூ டு வெதர் கண்டிஷன் அப்படின்னு நியூஸ்ல எல்லாம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதனால இது டே டு டே மாறக்கூடியது தான் இந்த வெதர் கண்டிஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். அதாவது சன்சைன் எதுல வந்து டிஃபெண்ட் பண்ணி இருக்குது வெதர் அப்படின்னா, சன்சைன், டெம்பரேச்சர், கிளவுட் கவர், விண்ட் ஃபாக் கண்டிஷன், ஏர் பிரஷர், ஹியூமிடிட்டி, பெர்சிபிட்டேஷன் அண்ட் சச் அதர் எலிமெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணது தான் இந்த வெதர் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த வெதர் கண்டிஷன் அப்படிங்கிறது மந்த் ஆர் ஏ லிட்டில் லாங்கர். இது எப்படி இருக்குமா, ஷார்ட் பீரியடா இருக்கும், அண்ட் லாங் பீரியடா இருந்தாலும் எப்படி லிட்டில் லாங்கர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அட்மாஸ்பியர். எர்த் டு யூ நோவ்ல பாரு, எர்த் அட்மாஸ்பியர் இஸ் த லேயர் ஆஃப் கேசஸ் சரௌண்டிங் த
பிளானட். எர்த்தை சுத்தி லேயர் ஆஃப் கேசஸ் வந்து நமக்கு அட்மாஸ்பியர்ல இருக்கு. அதுல இட் கண்டைன்ஸ் அபவுட் 78% நைட்ரஜன். அட்மாஸ்பியர்ல எவ்வளவு இருக்கு? நைட்ரஜன் 78%, 21% ஆக்சிஜன் and 0.97 ஆர்கான் and 0.03% கார்பன் டை ஆக்சைடு. அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி எவ்வளோ கேஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு அதர்ஸ் 8% ஆக்சிஜன் 21% ஆர்கன் 0.97 ஓகேவா 0.97 கார்பன் டை ஆக்சைடு 0.03 அதர் கேசஸ்லாம் எவ்வளோ இருக்கு 0.04% அப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த எர்த்தில் அட்மாஸ்பியர்ல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் கீழே ஃபைண்ட் அவுட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க. மேலே மார்னிங் த வெதர் மைட் பி சன்னி. எப்படி இருக்கும்? காலையில பார்த்தோம்னா ரொம்ப அப்படியே சூரிய ஒளியா வெப்பமா இருக்கும். கிளியர் ஸ்கை நமக்கு தெரியும். அண்ட் த ஈவினிங் தெர் மைட் பி கிளவுட் அண்ட் ரெயின். ஈவினிங் பார்க்கும்போது ரெய்னி மழை வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. சிமிலர்லி த வெதர் இஸ் கூல் இன் வின்டர் அண்ட் ஹாட் இன் சம்மர். ஆனா நமக்கு எப்படி இருக்கும்? வின்டரா இருக்கும் போது கூலாகவும் சம்மரா இருக்கும் போது ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டிக்கிறாங்க. we often hear people saying today the climate is good or bad. அது வந்து கரெக்டா இன்னைக்கு கிளைமேட் நமக்கு எப்படி இருக்குன்னே ஃபுல்லுமே நமக்கு தெரியாது. அப்படிங்கும்போது குட்டா பேடா அப்படின்னு கேட்கறது அது கரெக்டா இன்கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த பேராவில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் we will see the climate. climate அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் கண்டிஷன். புரியுதா? இது வெதர்ங்கிறது டே டு டே கண்டிஷன் அப்படின்னா கிளைமேட் அப்படிங்கிறது ஆவரேஜ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா த வெதர் பிளேஸ் ஆஃப் ரீஜன், அதாவது வெதர் அப்படிங்கிறது எந்த பிளேஸுக்கு இருக்குதோ அந்த பிளேஸுக்கு தகுந்த மாதிரி அந்த கண்டிஷன்ஸ் இருக்கும். த ஆவரேஜ் அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் ஆர் டெட்டர்மைன் பை மெசரிங் த வெதர் எலிமெண்ட்ஸ். அதாவது வெதர் கண்டிஷன் வந்து ஒரு லாங் பீரியட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. த எலிமெண்ட்ஸ் வெதர் அண்ட் கிளைமேட் ஆர் த சேம். ஆனால் எலிமெண்ட் வெதருக்கு வர்றதும் கிளைமேட்டுக்கு வர்றதும் சேம் கண்டிஷன் சேம் தான். ஆனால் வந்து மாறுபாடுகள் நிறைய இருக்கு, டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கு. த கிளைமேட் டஸ் நாட் சேஞ்ச் ஆஃபன் லைக் வெதர். ஆனால் கிளைமேட் அப்படிங்கிறது வெதர் மாதிரி அந்த டே டு டேல சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. கிளைமேட் அப்படிங்கிறது கிளைமேட் அப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வின்டர் அப்படின்னா இப்போ வந்து நமக்கு ரொம்ப காலையில் ரொம்ப குளிரும் அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும். புரியுதா? அது வந்து எந்த ஒரு மாறுபாடு இன்னொரு நாள் அது வந்து ரொம்ப வெயிலாக மாற வாய்ப்பு இல்லை. கிளைமேட் அது வின்டர் சீசன்னா அப்படி தான் இருக்கும், கிளைமேட்டு அப்படி தான் இருக்கும். அதே வந்து வெதர் கண்டிஷன் அப்படி இருக்காது. மழை வர மாதிரி இருந்தால் வெயில் வந்து சீக்கிரத்தில் இல்லாமல் போயிடும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் கிளைமேட் அப்படி மாறாது அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வேர்டு கிளைமேட் அப்படிங்கிறது எதுல இருந்து வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the word climate is derived from the ancient Greek word. இதுல இருந்து வந்தது ancient Greek word கிளிமோ அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங் இன்க்ளினேஷன். ஓகேவா? இந்த வெதர்ங்கிற கிளைமேட்டுங்கிற வேர்டு கிரீக் வேர்டு கிளிமோ மீன்ஸ் இன்க்ளினேஷன். ஓகேவா? வெரி 1 minute. கிளைமேட் அப்படிங்கிறது தான். ஓகேவா? கிளைமேட் அப்படிங்கிறது தான் ஏன்ஷியன் வேர்டு, ஏன்ஷியன் கிரீக் வேர்டு. இதுக்கு என்ன மீனிங்கு? கிளிமோ. ஏன்ஷியன் இதில் கிளிமோன்னு பேர், இதுக்கு மீனிங் இன்க்ளினேஷன். ஓகேவா? இது வந்து இந்த வெதரை பற்றி சயின்டிஃபிக்காக நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு என்ன நேம்னா மெட்ரோலாஜி. ஸ்டடி பண்ணுறதுக்கு வெதர் கண்டிஷனை சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் வெதர்ஸ் இஸ் கால்ட் அஸ் மெட்ரோலாஜி. scientific study of climate is called as climatology. ஓகேவா? climatology அப்படின்னு சொல்லுவாங்க. Now we see weather, day to day conditions, earth atmosphere, nitrogen 78%, oxygen 21%, argon 0.97%, carbon dioxide 0.03%, and the other gases 0.04%. ஓகேவா? climate next the average condition அப்படி சொல்லுவாங்க. இது does not change often like weather. weather மாதிரி இது climate வந்து அதனுடைய இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்காது சடனா அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து climate அப்படிங்கிறது ஒரு ஏன்ஷியன் வேர்டு, ஏன்ஷியன் கிரீக் வேர்டு கிளிமோ. கிளிமோ மீன்ஸ் இன்க்ளினேஷன். வெதரை பற்றி நம்ம சயின்டிஃபிக்காக ஸ்டடி பண்ணுறதுக்கு மெட்ரோலாஜி, சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் கிளைமேட் கிளைமேட்டாலஜி. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட். கண்ட்ரோலிங் ஏதாவது ஆங்கிள் ஆஃப் த சன் ரேஸ், சன்னோட கதிர்கள் எப்படி வருது, லென்த் ஆஃப் டே டைம்,
டே டைம்ல எப்படி வருது, altitude, distribution of land, இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும். பிக்சர் கீழே அங்கங்க கொடுத்திருப்பாங்க. land and water bodies, location and directions of mountain ranges, air pressure, wind, oceans, currents are the major factor affect the weather and climate. அதாவது வெதரையும் கிளைமேட்டையும் அஃபெக்ட் பண்ற மேஜர் எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. என்னென்னது, distribution of land, water bodies, location and direction, mountain ranges, air pressure, wind, ocean currents, இதெல்லாம் வந்து மேஜரா வந்து வெதரையும் கிளைமேட்டையும் அஃபெக்ட் பண்ற எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எர்த் அப்படிங்கிறது மோஸ்டா என்ன, ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப். எர்த் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு. ஸோ த சன்ரேஸ் ஃபால் அன்இவன்லி. எப்படி இருக்கும் சன்ரேஸ் அப்ப எர்த் மேல எப்படி இருக்கும், அன்இவன்லி on the earth surface. The polar region receive slanting sun rays. polar region இந்த நார்த் போல் சவுத் போல் அப்படி இருக்கு இல்லையா, அந்த போலார் ரீஜன்ஸ்லாம் வந்து receive slanting sun rays. slanting sun raysனா சாய்வா அப்படி வர மாதிரி இருக்கும் அப்படிங்கறாங்க. Hence there is little or no sunlight, thus there is an extreme cold winter. கொஞ்சமா இல்ல சன்லைட்டே இல்ல அப்படின்னா தான் அங்க எப்படி இருக்கும், ரொம்ப கோல்டா இருக்கும் போலார் ரீஜன்ஸ்ல அப்படிங்கறாங்க. vertical sun rays fall directly the region around equator. vertical place இப்ப longitude latitude அப்படினா vertical அப்படினா என்ன வரும், longitude வரும். அப்ப வந்து அங்க வந்து sun rays கரெக்ட்டா இருக்கும், ஈக்குவேட்டரா இருக்கும் அப்படினு சொல்றாங்க. next elements of weather and climate. இப்ப elements of weather and இதனோட எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்ன காரணங்கள், நம்ம temperature, rainfall, air pressure, humidity அப்படினு சொல்றாங்க. அதாவது இந்த கண்ட்ரோலிங் ஃபேக்டர்ஸ் வெதர் அண்ட் கிளைமேட் உடைய எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. சொல்றாங்க டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், ஏர் பிரஷர் அண்ட் ஹியூமிடிட்டி அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இஸ் ஒன் ஆஃப் த கீ எலிமெண்ட்ஸ். இதுதான் வந்து மோஸ்ட் ஒரு சாவி மாதிரி ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸா இருக்கிறது வெதர் அண்ட் கிளைமேட்டுக்கு இந்த டெம்பரேச்சர் தான். த எர்த் அண்ட் இட்ஸ் அட்மாஸ்பியர் கெட் ஹீட்டட். எர்த்துக்கு அட்மாஸ்பியர் அதாவது டெம்பரேச்சர் டைரக்டா எங்க இருந்து கிடைக்குது, சன்ல இருந்து கிடைக்குது. அது டெம்பரேச்சர் கரெக்டா சன், எர்த்துக்கு மட்டும் கரெக்டான டெம்பரேச்சர் சன்ல இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. apart from sun rays, heat and air also depend in the atmospheric mass. ஏரும் சன்லைட்டும் ஒன்னோட ஒண்ணு சார்ந்து இருக்கிற மாதிரி தான் எர்த்துல நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. next temperature varies with time due to changes in the level of radiation. அதாவது கதிர்வீச்சுகள், அதாவது மார்னிங் எப்படி இருக்கும், ஆஃப்டர்நூன் டைம்ல எப்படி இருக்கும், ஈவினிங் டைம்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த ரேடியேஷன் கதிர்வீச்சை பொறுத்து தான் நமக்கு அந்த ஹீட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. thus due to the motions of the earth. இது வந்து எதனால் நடக்குது, சூரியன் அதாவது பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் ஏற்படுவது, அதாவது ரொட்டேஷன் அண்ட் ரெவல்யூஷன்னால இந்த சேஞ்சஸ்லாம் நமக்கு மாறி மாறி ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. the temperatures influences the level of humidity. அதாவது மண் வளமா இருக்கட்டும், ஒரு பொருள் growth ஆவறதா இருக்கட்டும், அந்த டெம்பரேச்சரை சார்ந்து தான் இருக்குது. the process of evaporation, condensation, precipitation. இதெல்லாம் நீங்க சயின்ஸ்லயே படிச்சிருப்பீங்க. evaporation, condensation and precipitation. ஆவியாதல் அதாவது வெப்பமாதல் அப்படிங்கிற மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி டெம்பரேச்சரை பொறுத்து தான் அது வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹீட் எனர்ஜி ஃப்ரம் சோலார் ரேடியேஷன். ஹீட் எனர்ஜி மட்டும் நமக்கு எங்க இருந்து கிடைக்குது, சோலார்ல இருந்து கிடைக்குது, அதாவது சன்ல இருந்து கிடைக்குது. எர்த் த்ரூ த 3 மெக்கானிசம். எர்த்துல 3 மெக்கானிசம் நடக்குது. அது என்னென்ன அப்படின்னா ரேடியேஷன், கண்டக்ஷன் அண்டு கன்வெக்ஷன். புரியுதா, ரேடியேஷன்னா வெப்ப கடத்தல், புரியுதா, அதாவது கண்டக்ஷன்னா வெப்ப கடத்தல், வெப்பமாதல், இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா, அது வந்து 3 விதங்களா எர்த்துல நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் டெம்பரேச்சர். ஃபேக்டர் அஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூட்டிங் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெஷரிங் டெம்பரேச்சர். ஒரு இடத்துல டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கு மெஷர் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து மெஷரிங் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் the temperature of unit volume of air and at a given time and measure in scale like. அது என்னன்னா நம்ம இந்த டெம்பரேச்சர் நம்ம வந்து மெஷர் பண்ணோம் அப்படின்னா செல்சியஸ், அடுத்தது ஃபாரன்ஹீட்,
அண்ட் கெல்வின். இந்த முறையில் தான் நம்ம டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. அதாவது செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின். மெட்ரோலாஜிஸ்ட் மெஷர் த டெம்பரேச்சர். அதாவது மெட்ரோலாஜிஸ்ட் அந்த மெஷர் பண்ணுறவங்களோட நம்ம என்ன சொல்லுவோம், மெட்ரோலாஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த டெம்பரேச்சரை இந்த 3 விதங்களில் தான் வந்து மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பை த தெர்மாமீட்டர், ஸ்டீவன்சன் ஸ்க்ரீன் அண்ட் மினிமம் அண்ட் மேக்சிமம். தெர்மாமீட்டர் ஸ்டீவன் ஸ்க்ரீன்ங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா மினிமம் அண்ட் மேக்சிமம் தெர்மாமீட்டர் அப்படிங்கிறது மினிமம் டெம்பரேச்சர் எவ்வளவு, மேக்சிமம் டெம்பரேச்சர் எவ்வளவுங்கிறத நமக்கு கரெக்டாக சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. தி எனர்ஜி ரிசீவ்டு பை த எர்த், ஐசோலேஷன், ரேடியேஷன். அதாவது அட்மாஸ்பியர் இஸ் மெயின்லி ஹீட்டட் பை அவுட் கோயிங் ரேடியேஷன். அதாவது நமக்கு நிறைய அட்மாஸ்பியர்லேருந்து நிறைய வந்து டெம்பரேச்சர் கிடைச்சதுன்னா அது என்ன சொல்லுவாங்க, ரேடியேஷன் ஃப்ரம் 2 to 4 PM. எப்போலேருந்து எது வரைக்கும் கிடைக்கும், 2 லிருந்து 4 வரைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ரெக்கார்டட் 2 to 4 PM. மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எப்போ கிடைக்கும், 2 to 4 தான் கிடைக்கும். மினிமம் டெம்பரேச்சர் 2 AM பிஃபோர் சன்ரைஸ். புரியுதா, 4 மணிக்கு முன்னாடி சன்ரைஸ் உதயம் ஆவதற்கு முன்னாடி. புரியுதாமா? நெக்ஸ்ட் மீன் டெம்பரேச்சர். த ஆவரேஜ், த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் within 24 hours is called a mean daily temperature. மீன் டெய்லி டெம்பரேச்சர்னா என்னங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குது, மினிமம் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குதுங்கிறத டே பை டே டு டேவா கால்குலேட் பண்ணி சொல்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மீன் டெய்லி டெம்பரேச்சர். இது எப்படி இருக்கும், எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா 87 டிகிரி ஃபாரன்ஹீட் பிளஸ் 73 டிகிரி ஃபாரன்ஹீட் க்ளோஸ் த பிராக்கெட் பை 2 ஈக்குவல் 80 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு இங்கே அந்த ஃபாரன்ஹீட்டை எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டியூனரல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். சரிங்க, டியூனரல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர். ஓகேவா, டியூனரல் அப்படின்னா டியூனரல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் ஆஃப் த டே. ஓகேவா, டேவில் நடக்கக்கூடிய மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சரை சொல்கிறது தான். அது வந்து முன்னாடி மீன் டெய்லி டெம்பரேச்சருங்கிறது 24 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே என்ன நடக்குது, இது ஒரு நாள் பூரா என்ன நடக்குது அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறது தான் இந்த டியூனரல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர். அடுத்தது ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் மீன் மந்த்லி டெம்பரேச்சர் ஆஃப் ஏ இயர். ஓகேவா, இப்போ லாஸ்டா ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் மீன் மந்த்லி டெம்பரேச்சர் ஆஃப் த இயர். ஓகேவா, அடுத்ததான் ஐசோதெர்ம்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐசோதெர்ம்ஸ் அப்படின்னா என்னங்க அப்படின்னா the distribution of temperature is zoned by mean of isotherms. ஓகேவா, அதாவது distribution of temperature எங்கெங்க அந்த டெம்பரேச்சர் வந்து நமக்கு போகுது அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக காட்டுறது தான் நம்ம ஐசோதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. ஒரு இமேஜினரி லைனாக தான் நமக்கு அதை யோசிக்கணும், அதை தான் வந்து நம்ம ஐசோதெர்ம்ஸ்னு சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட்டு ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் த எர்த். ஹீட் ஜோன்ஸ்லாம் எர்த்தில் எது எது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு டொரிட் ஜோன்ஸ், செகண்டு டெம்பரேட் ஜோன், தேர்ட் ஒன் ஃப்ரிஸ்டு ஜோன். ஓகேவா, அப்போ டொரிட் ஜோன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இட் இஸ் த ரீஜியன் பிட்வீன் த டிராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் த டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். அதாவது எந்த ஒரு ரீஜியன்லேருந்து இன்னொரு ரீஜியனுக்கு இருக்கக்கூடிய டிராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படிங்கிறது. த ரீஜியன் ரிசீவ் த டிஃப்ரெண்ட் ரேஸ் ஆஃப் சன். அதாவது ஒவ்வொரு ரீஜியனும் அந்த சன் ரேஸை டிஃப்ரெண்ட்டாக எந்தெந்த முறையில் கிடைக்குது, அதாவது ஸ்லாண்டிங்காக கிடைக்குதா, போலார் ரீஜன் நம்ம ஸ்லாண்டிங்னு படித்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்குது ஸ்லாண்டிங்காக கிடைக்குதுங்கிறத பொறுத்து தான் இந்த டொரிட் ஜோன் அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறாங்க. மேக்ஸிமம் ஹீட் வந்து இந்த டொரிட் ஜோனுக்கு டைரக்டா சன்ல இருந்தே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஜோன், இந்த மாதிரி ஜோன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், டொரிட் ஜோன் ஆர் த டிராபிக்கல் ஜோன்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது இது போலார் ரீஜியனா இருந்தாலும் நமக்கு டைரக்டா சன்ல இருந்து ஹீட் கிடைக்கிற பகுதியை நம்ம டொரிட் ஜோன்னு சொல்லுவோம் அல்லது டிராபிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது டெம்பரேட் ஜோன். டெம்பரேட் ஜோன் அப்படின்னா the zones lies between the tropic of cancer and the arctic circle. அதாவது tropic of cancer and the arctic circle northern hemisphere ஒரு சைடு, between tropic of capricorn and antarctica circle in the southern hemisphere. இது இரண்டுக்கு நடுவில் இருக்கிற
கிடைக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் கிடைக்கிற சன்ரேஸ் தான் நம்ம டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். பாரு, நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர்னு சிம்பிளாக யோசிச்சுக்கோ. இதில் கிடைக்கக்கூடிய திஸ் ஜோன்ஸ் கெட் த ஸ்லாண்டிங் ரேஸ். புரியுதா? நான் சொன்னேன் இல்லையா ஸ்லாண்டிங்காக கிடைக்கும்னு, அந்த ரேஸ் இது இரண்டுக்கு நடுவில் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சன் அண்ட் த ஆங்கிள் ஆஃப் சன் ரேஸ் கோஸ் டிக்ரீசிங் டுவர்ட் த போல்ஸ். நம்ம அந்த போலார் ரீஜனை பொறுத்த வரைக்கும் அந்த சன்னுடைய ஹீட் வந்து கொஞ்சம் லோவாக தான் கிடைக்கும் அப்படின்னு படித்தோம் இல்லையா? அதுதான் வந்து இதை சொல்கிறாங்க. அதனால இந்த டெம்பரேட் ஜோனுக்கு இன்னொரு நேம் என்னன்னா மாடரேட் டெம்பரேச்சர். மாடரேட் டெம்பரேச்சர். thus this zone experience moderate temperature. next frigid zone. frigid zone lies between the Arctic Circle North Pole, between the Antarctic Circle the South Pole. இதுவும் வந்து ஒரு போலார் ரீஜனில் நடக்கிறது தான். ஏன்னா போலார் ரீஜனாவே என்ன இருக்கும், ஒரு ஐஸ் கட்டியால் கவராக இருக்கும், ஸ்னோ பாலாக இருக்கும், இது எல்லாமே கவராக இருக்கிறதுனால இது ஃப்ரிஜிட் ஜோன் எங்கெங்கே இருக்குது? ஆர்டிக் சர்க்கிள் எங்கே? நார்த் போலில். அடுத்ததா அண்டார்டிகா சர்க்கிள் சவுத் போல். திஸ் ரீஜன் ஆல்சோ நோன் எஸ் த போலார் ரீஜன். இப்படி இருக்கிற ரீஜன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? போலார் ரீஜியன். சின்ஸ் ரிசீவ் எக்ஸ்ட்ரீம்லி லோ டெம்பரேச்சர். இங்கே எப்படி கிடைக்கும் டெம்பரேச்சர்? எக்ஸ்ட்ரீம் லோ லெவலில், ரொம்ப ரொம்ப லோவான லெவலில் தான் இந்த பிளேஸில் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இது ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டர். எப்போ வந்து எந்த இடத்துல இந்த மாதிரி பிளேஸில் வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டட் ஆன் த எர்த் இஸ் 56.7 degree Celsius. அதாவது 134 Fahrenheit, which recorded 10th July 1913 at Greenland Ranch of Death Valley, California, USA. அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாரு, ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எங்கே ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னு. அடுத்தது லோயஸ்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா ரெக்கார்டட் ஆன் த எர்த் -89.2 degree Celsius. -89.2 degree Celsius bracketல -128.6 Fahrenheit, 184.0 Kelvin. என்னது கெல்வின். இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா 21st July 1983ல சோவியத் வாஸ்டக் ஸ்டேஷன் இன் அண்டார்டிகாவில் லோயஸ்ட் டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங், அதாவது ஃபர்ஸ்ட் மீன் டெம்பரேச்சர், ஹீட் ஜோன் டெம்பரேச்சர்லாம் இது, அதாவது டைரெக்டாக சன் கிடைச்சா அது டொரிட் ஜோன், ஸ்லாண்டிங்கில் கிடைச்சா டெம்பரேட் ஜோன், போலார் ரீஜனில் கிடைக்கிறது ஃப்ரிஜிட் ஜோன்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த லெசனை மறுபடியும் நான் நடத்தின வரைக்கும் ரீட் பண்ணுங்கள், அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.